அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் 830. பகை நட்பாங் காலம் வருங்கால் முகநட்டக நட்பொறியி விடல். பகைவருடன் பழகிவிடும் காலம் வறுமையானால் அகத்தளவில் இல்லாமல் முகத்தளவில் மட்டுமே நட்பு செய்து பின்னர் அந்த நட்பையும் விட்டுவிட வேண்டும் என்று கலைஞர் ஐயாவின் ஒரு உரையிலிருந்து திருக்குறள் சொல்லி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை. வெண்மை மாத இதழில் தான் ஒரு குருவி மரத்தில் கூடு கட்டி அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அன்றைக்கு பார்த்து இரவில் மிக குளிர் நடுக்கத்தில் இருக்குது. அந்த குளிர் நிறைய அடிக்குது. அந்த இடத்துல அங்கே ஒரு குரங்கு ஒன்று அந்த மரத்து கிளையில் அமர்ந்துட்டு குளிர் அடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இந்த கூட்டுக்குள்ளே அந்த குருவி வெளியே எட்டி பார்க்குது. இந்த குரங்கு ஒன்று நடுங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த குருவி சும்மா இருக்காமல் ஒரு நட்பின் அடிப்படையில், என்ன குரங்காரே, நீங்கள் இப்படி குளிர் நடுங்கிட்டு இருக்கீங்களே, உனக்குன்னு ஒரு வீடு கிடையாதா, கூடு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது அப்போ அவரே குளிரில் இருக்கிறதுனால அந்த குருவி கேட்குற பேச்சை பார்த்துட்டு முறைச்சிட்டு விறப்பா அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிடுது. அப்பவும் சும்மா இருக்காமல் அந்த குருவி, பார்த்தீங்களா, நான் ஒரு சிட்டுக்குருவி, நானே ஒரு 4 குச்சி வச்சு ஒரு கூடு கட்டி உள்ளே உட்காந்துருக்கேன். எனக்குன்னு ஒரு கூடு இருக்கிறதுனால இந்த குளிரை காப்பாற்றிக்கிட்டு நான் இந்த கூடுக்குள்ளே இருக்கேன். நீயும் அதை மாதிரி ஏதாவது கூடு கட்டிட்டு உள்ளே உட்காந்துருந்தா அந்த குளிர் நடுக்கம் இல்லாமல் நீ வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த குருவி சொல்லுது. இந்த குரங்கு கோவமாக வருது. நமக்கு வீடு இல்லை, நமக்கு கூடு இல்லைங்கிறது இப்படி குத்தி காட்டுறது பற்றி அந்த குருவி அப்படி சொல்லிட்டு கோவத்தில் என்ன பண்ணுது, அந்த குளிர்லேயும் அந்த கூட்டை உடச்சி போட்டு குருவியை பறக்க விட்டுறது. இப்படி தான் நாம் எந்த நண்பர்களோட எந்த நட்பு எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பகைவராக இருந்தால் கூட அவங்களோட ஒரு சுமாராக நம்ம ஒரு அப்படி இப்படின்னு தான் அந்த பேச்சுவார்த்தையை வச்சுக்கிடணும். முழுசாக நம்மளோட எல்லா உணர்வுகளையும் அவங்கள்ட்ட பிரதிபலிக்கக்கூடாதுங்கிற அந்த விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். செலியான் கூட சேஷா பிரபு.